வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சின்னதா ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப சின்ன வீடியோ. அதாவது சின்ன சின்ன வீடியோ தான். அமாவாசை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை, அதனால வீட்டுல சாமி கும்பிடுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது காலையில இருந்து கிச்சன்ல சமைக்கிறது வீடியோ சொல்லிட்டே இருந்தாங்க. கிச்சனே 5 கட்சி தான் இருக்கு, அங்க போய் நான் அங்க இருந்து வீடியோ எடுக்கிறது. அதனால எல்லாம் செஞ்சு முடிங்க, லாஸ்டா வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அமாவாசை, ஆடி அமாவாசை கும்பிடுறது. 3 அமாவாசை அம்மா சொல்லுவாங்க. என்னென்ன அமாவாசைனா ஆடி அமாவாசை, கரி அமாவாசை, மாலி அமாவாசை. ஸோ இது மாதிரி ஒரு 3 அமாவாசைக்கு அம்மா ரெகுலரா கும்பிடுவாங்க. எந்த அமாவாசை விட்டாலும் இந்த 3 அமாவாசை ரெகுலரா கும்பிடுவாங்க. இவன் டெப்பிங் கொடுத்துருக்கானா, அவங்களால பேச முடியல, அதனால டெப்பிங் கொடுத்துருக்கான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அகாராவோட ரீகல் பர்சனல் பிளெண்டரை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த பிளெண்டரில் நமக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று, பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறமா சிப்பர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசீலபிள் ஒன்றும், அதுக்கப்புறமா ஃபில்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 4 லீஃப் கிராஸ் பிளேடு, இன்னொரு பார்த்தீங்கன்னா 2 லீஃப் ஃப்ளாட் பிளேட் கொடுத்துருக்காங்க. பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் 3 ப்ரீமியம் குவாலிட்டி ஜார் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 700 ml, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 500 ml, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 300 ml கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபுல் மோட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா 100% காப்பர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரைண்ட் பிளேடை எடுத்துட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கான மெட்டீரியலை நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் பிளெண்டரில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக பொடி மாதிரி நம்மளுக்கு கிரைண்ட் பண்ணி கொடுத்துடும். ஸோ ஜாரில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பவுலில் கொட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக கிரைண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம பிளெண்ட் தான் பண்ண போகிறோம். இதுக்காக கொஞ்சம் மாதுளையை கட் பண்ணிவிட்டு அதில் ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் மில்க்கும் நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். நல்லா நைஸாக ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரீசீலபிள் கேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படி இல்லைனா இதுலேயே சிப்பர் கேப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரிங்கும் பண்ணிக்க முடியும். ஒர்க்கில் முடிஞ்சப்போ நம்ம இந்த மோட்டரை ஜஸ்ட்டு கிளாத்தை வச்சு தொடச்சாலே க்ளீன் ஆகிடும். ஜார்ஸ் அண்ட் பிளேட்ஸை நம்ம வாஷும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் இருந்துச்சா, எதனா இருந்துச்சா? குழந்தைங்களுக்கு இது கொடுக்கூடாது, அதை கொடுக்கூடாது, என்னென்னவோ சொல்றாங்களே. இங்கே என்ன பஞ்சாயத்துனா, எங்கள் அப்பா யூடியூப் பார்த்துட்டு இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2 பேருக்கு இதான் பஞ்சாயத்து டெய்லியும். என்ன இருந்துச்சு, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம சாமி கும்பிட்டோம். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை கும்பிடணும், அடுத்தவங்க சொல்றது செய்யக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா, அது எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா. எங்கள் அம்மாவோட அப்பா உயிரோடு இருக்கிறான்னு கேட்காதீங்க. அவரும் போய் சேர்ந்துட்டு ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை, அதனால வைக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்பா அம்மா சேர்ந்த மாதிரி போட்டோ இல்லை. அண்ணன்மார்கிட்ட இருந்துச்சு, அவங்கெல்லாம் எங்கே போட்டாங்கன்னு யார்தான் சொல்லிட்டேன். எனக்கென்று யாரும் இல்லை, எல்லாம் அவங்கவுங்க இருந்தாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. மூளைக்கு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வச்சு இந்த போட்டோலாம் எங்கே போச்சுன்னு தெரியல. இருந்துன்னா அப்பாவையும் அம்மாவையும் சேர்ந்த மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்துருக்கோம். அப்பா ஃபோட்டோ என்கிட்ட கிடைக்கல, அதனால் அம்மா ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. பொங்கலுக்கு மட்டும் தனியாக வச்சு கும்பிடுவேன். ஏன்னாக்கா எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை, உங்கள் அண்ணன் தம்பிங்க எவனும் கும்பிட மாட்டாண்டி, நீ சாமி கும்பிட்டேன்னாக்கா எனக்கு தனியாக வாசப்படியில் வச்சு கும்பிடு அப்படின்வாங்க. அதனால் நான் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்சது கும்பிட்டுருவேன். பொங்கல் அப்போ அமாவாசைலாம் கும்பிடும்போது ஒன்றா தான் வச்சு கும்பிடுவேன். அவங்க அப்பா அம்மாவை மட்டும் கவர் பண்ணணுமா. மூஞ்சியை மறைச்சிட்டிங்களே பாட்டிக்கு. ஸ்ரீமா யார் ஸ்ரீமா அது? லலிதா, வைத்தி, காளி. யாருக்கு நல்லதோ இல்லையோ, நல்லா வளப்பாய் சாப்பிட்றது நம்ம நல்லது. ஆமா கற்பூரத்தை காமிச்சு இப்போ அம்மா கீழே இருந்தால் பாப்பாவும் சாமி கீழே வந்து சாமி கும்பிட பாருங்க. எந்திரிக்க முடியாது, நம்ம முட்டி அந்த மாதிரி கீழே வந்து கும்பிடுமா. அம்மானால விட முடியாது, உன்னால விட முடியும், கும்பிடு. இங்கே இருந்த பாதி இலையை காக்கா கொண்டு போயிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், மெதுவடையிலே கார வடை, பாயாசம், சாதம், சாம்பார், வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை,
ஒரு வாழைப்பழம் 2 தேங்காய் அப்பளம் இருந்துச்சு 2 குழந்தைங்க ஆட்டியை போட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து படைச்சி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டி வெட்டலாம் ஃபுல்லாக. காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிக்கிற தருணம். ஏன்னா நாங்கள் வந்து மதியம் சாமி கும்பிட்டு நைட்டு தான் வீடியோ எடுக்கிறோம். டைம் கிட்டத்தட்ட 10 மணி ஆகுது. ஏன்னா சாமி கும்பிட்டு எல்லாமே எடுத்து 10 மணி ஆகும் போதானே. இன்னும் 9 தான் சப்பாத்திக்கே மாவு பண்ணிக்கிறேன். 10 ஆகலையா? அப்போ 9 மணி ஆகும். ஏன்னா இப்போ கொரியர் போட போயிட்டான்ல எங்கள் தம்பி. கொரியர் போட போகும்போது 9 மணி ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரத்துக்கு இன்னும் வரல. அப்போ 10 மணிக்கு நானே அசீவ் பண்ணி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை வலிக்குது. ஒரே நிமிஷம் சாந்திக்கிறேன். எப்போ சாமி அண்டவரே ஸ்டீமா ஒரு நிமிஷம் ஸ்டீமா கை வலிக்குதுங்க. இவ்வளோ பேக்கிங் பண்ணிட்டு வந்துருந்தோம். பேக்ரவுண்டில் ட்ருன்னு சவுண்டு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா தன்வி கார் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ இந்த வீடியோ ஆடி ஆடி வரும். ஏன்னா என் பொண்ணு கால் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு ட்ராவல் வீடியோவாக இருக்க போகிறது. அது வந்து இன்னொரு வீடியோ காட்டலாம். இப்போதைக்கு அம்மா வந்து நைட் கால் இவ்வளோ நேரம் என்ன சத்தாயிடுச்சு. ஆண்டவரே 2 பேர் மேலே போட்டு நல்லா தேய்ச்சிட்டாங்க. போட்டு அழுத்திட்டு ஸ்ரீமா ஏன் ஸ்ரீமா இப்படி பண்ணுறீங்க தங்கம்? அப்படியே மூஞ்சி ஒரு பண்ணோன்னா இந்த பக்கம். சரிம்மா அப்பா முத்தாக்குள்ள இந்த ஆஃபீஸ் வச்சுக்கோங்க தண்ணியே. இந்த பக்கம் மட்டும் ஸ்ரீமா கால் வலிக்குதுமா அம்மாக்கு. அப்பா கால் வலிக்குது. கொடுக்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நைட் சப்பாத்திக்கு மாவு பேசிக்கிறாங்க. இவ்வளோ பேக்கிங்லேயே வந்து கிஞ்சிருச்சிங்க முடியல. இப்போ நீமே பேக்கிங் பண்ணுற போய்ட்டு அபி வந்து ஸ்டிக்கர் ஃபீட் பண்ணிட்டுருக்கு. எல்லாமே அர்ஜென்ட் ஆர்டர். இப்போ வந்து என்னன்னா ஆடி மாதத்தில் கஸ்டமைசேஷன் ஆர்டரே வராமல் இருந்துச்சு. ஆடி மாதம் முடிவு போகிற ஸ்டேஜில் வந்து கல்யாண சீசன் வந்தோடனே வெறும் கஸ்டமைசேஷனாக வந்துருச்சா பிண்டு நிமிந்துருச்சு. அப்படி கண்ணெல்லாம் இருட்டாக தெரியுது. கேராக இருக்குது. அதே சிஸ்டம் பார்த்து அந்த அளவுக்கு வந்து ஹெவி ஒர்க்காக இருக்குது. அவனுக்கு வந்தானே மேரேஜ் வருது இல்லை. அப்புறம் புரட்டாசி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கேமரா ஆளுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த பொண்ணு கால் மேலே உட்காந்து டிங்கிட்டு எகிரிட்டு இருக்குது. ஸோ ஓகேங்க நம்ம நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள். நார்மல் டேஸில் வெஜ்ஜி சாப்பிட்றதுக்கே பிடிக்காது சுத்தமாக. ஆனால் இந்த புரட்டாசி சாமி கும்பிடும்போது இல்லை பொங்கலுக்கு இதை சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா அருமையாக அமிர்த மாதிரி இது வெஜ்ஜி. சும்மா சாதம் சாம்பார் பாயசம் வடை எல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் இதே சாம்பார் நார்மல் நாளில் வைக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு சகிக்கல. என்ன பண்ணுறோம் வெறும் ஃபுல்லாக எப்படா நான்வெஜ் சாப்பிடுவோன்னு இருக்குது. சாம்பார் சாதம் ஏதாச்சும் ஒரு பொரியல் வைக்கிறோம். இல்லை அது வந்து சாமிக்கு வைக்கிற சாம்பாரே வந்து ரொம்ப திக்னஸ் நல்லா இருக்குது. வீட்டுக்கு வைக்கிற சாம்பார் தண்ணி மாதிரி இருக்குதுங்க. இதெல்லாம் நியாயனே தெரிஞ்சது. ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ. ஏன்னா சாஞ்சின் பேசுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. முடியுங்க பெண் நிமிடுது அவ்வளோதான். வேலை ஒன்றும் இல்லை. ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சிடும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா சொல்கிறேங்கம்மா. நீங்கள் தான் சொல்லுங்கள் உங்கள் வீடியோவில். பாய்மா. அடுத்த ட்ராவல் வீடியோ என்ன எங்கே போகிறேன் என்ன அது அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். டாட்டா பாய் குட் நைட்.